ஆங்கில ஆண்டு 2024 அக்டோபர் மாதம் 4ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும்பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 18ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர தரிசனம். மாலை 6 மணிக்கு சந்திரனை பார்த்து வழிபடுவது மிகவும் நல்லது. உங்கள் சங்கடங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் மாலை 6:48 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு, அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 4/10/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 4/10/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுகள் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடைய பங்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அவரோட உங்களை அனுசரித்து செய்வாங்க. உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தவர் எல்லாமே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நல்ல நாள். விலகிச் சென்றவர்கள் வந்து உங்களை விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலக பணியில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரி சக ஊழியத்தில் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்குமான ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்து வந்த நீண்ட நாளை கவலைகள் கண்டிப்பாக குறையும். எதிர்கால சேமிப்பு குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு சுபம் நிறைந்த ஒரு மங்களகரமான நாள்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் நல்ல லாபத்தை அடைவீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் மனதில் ஒரு கவலைகள் வந்து நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க, இல்லைனாக்கா பிரச்சனையாகிவிடும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள். எண்ணிய பணிகளை கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகரமாக தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல் மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். உங்கள் அலுவலகத்தில் வந்து திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இது சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் வந்து உங்கள் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவாக அது இருக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு அதிக ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். அலுவலகத்தில் உள்ள அனைவரோட ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளி வட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைத்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் குறைந்தாலும் லாபங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் போடும்போது மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவருமே அனுசரித்து போகணும்.
அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியரும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரிடம் பணிவு கனிவு கண்டிப்பாக தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முதலீடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்று கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்து வந்த கருத்து வேறுபாடுலையும் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் காண்பீர்கள். பழைய சரக்குகள் எல்லாமே விட்டு தீர்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்க. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட சரணடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத மக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. தன வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் செய்திருந்தீங்கன்னா தடை இல்லாமல் நடைபெறும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாகும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நேர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் வரும். அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளுங்கள். தேவையில்லாத விவாதங்களை தவிருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல் தயவுசெய்து வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பாக போடாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை அனைத்து ராசினியர்களுக்காக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.